இந்த அளவுக்கு அமர்நாத்துக்கு உதவி செய்யற அந்த ஆள் யாருன்னு எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். அமர்நாத்துக்கு உதவி செய்ய வர ஒவ்வொரு கையையும் வெட்டி போட நான் தயாரா இருக்கேன். நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் வன்ஷிகா. தயவு செஞ்சு என் புருஷ பின்னாடி சுத்துறதை இத்தோட விட்டுருங்க. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிப்பது உசிதமாகும் என்று நினைக்கிறேன். எந்த விஷயத்தை பற்றி எச்சரிக்க விரும்புகிறார்? நீ சுமதியின் விஷயத்தை பற்றி தானே கேட்க வந்திருக்கிறாய்? ஆம், உண்மை என்ன? நடந்த யாவற்றையுமே செய்தது நான் தான். உனக்கு அகங்காரம் வந்துவிட்டது. அகங்காரம் தான் அழிவுக்கு ஆதாரம். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். நீங்க உங்க பொண்டாட்டி வைஜெயந்திய கைராசி குடும்பத்துக்கு கூட்டு போங்க. கடையில எனக்கு இருக்கிற பங்க நான் விட்டு தர முடியாது. பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். புடிச்சு எல்லாரையும் உள்ள இழுத்து விட்டுருவேன். எல்லாரையும் பழி வாங்கணும். கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. உன்னோட செலக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழ்க்கையில முன்னேறும் போது மாற்றங்கள் வர்றது சகஜம்தான். கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சார், நான் அதை பத்தி சொல்லணும் தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆதி, சொல்லுங்க, உள்ள வா. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. இன்னைக்கு நடந்த விஷயத்த நீயும் ராஜா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க அத்தை. அவங்க நம்மளோட என்ன கேம் விளையாடுறாங்கன்னே தெரியல. இந்த புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சாமா? ஐயோ இல்ல ராஜா, எனக்கு உன் மேலயும் உன் தைரியத்து மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. இப்படியே போனா அவன் ஒரு நாள் இந்த வீட்டை நோக்கியோ இல்ல என்ன நோக்கியோ ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.